நீங்க பார்க்க போற படத்துல ஹீரோயினை யார் தொட்டாலும் அவங்களுக்கு ஷாக் அடிக்குங்க. இதனால அந்த கிராமமே பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்களும் எப்படியாவது ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணி வேற ஊருக்கு அனுப்புறதுக்காக பிளான் பண்றாங்க. இந்த சமயத்துலதான் அந்த ஊருக்கு வர ஹீரோவோ நம்ம ஐஸ்வர்யாவை பார்த்தோன்னே பிடிச்சு போயிருதுங்க. அதனால பொண்ணு கேட்டு அந்த ஊருக்கு வந்திருக்காரு. இதனால ஊரே சேர்ந்து ஐஸ்வர்யாவை தொட்டா ஷாக் அடிக்கும்ன்ற மேட்ரையே மறைச்சு நம்ம ஹீரோவுக்கு அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நைட் அப்ப ஐஸ்வர்யாவை தொட்டா ஷாக் அடிக்கும்ன்ற மேட்ரு ஹீரோவுக்கு தெரிஞ்சு போயிருதுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த முழு படத்தையும் பார்க்கலாம் வாங்க. படத்துல ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்குள்ள நுழையில ஒரு கும்பலோ அங்க தூங்கிட்டு இருக்க பெண் குழந்தைகளை மட்டும் தூக்கிட்டு வந்து அங்க வந்த லாரியில ஏத்திக்கிட்டு இருக்காங்க. இதை கவனிக்கிற ஹீரோயினோட அப்பாவோ உடனே துப்பாக்கி எடுத்து அவங்க சுடுறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க கும்பலோட லீடரோ அவர் அடிச்சு கீழே விழ வச்சிடறாரு. அப்ப கீழே விழுகிற ஹீரோயினோட அப்பாவை அந்த லீடரோ போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் அதை பாக்குற குட்டி பொண்ணு டாமனியும் அவங்க அப்பாவை நோக்கி ஓடி வராங்க. அப்ப அவங்க அப்பாவோ இங்க இருந்து ஓடிடுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அங்கேயே நின்றுட்டு இருக்கும் போது இந்த பொண்ணையும் தூக்கிடலான்னு அந்த குரூப்ல இருந்து ஒருத்தரும் நேரா அந்த பொண்ணை தொட போறாரு. தொட்ட உடனே ஷாக் அடிச்சு அவர் தூக்கி வீசப்படுறாருங்க. இது தெரியாம இன்னொருத்தரும் அந்த பொண்ணத்தோட அவரும் ஷாக் அடிச்சு தூக்கி வீசப்படுறாருங்க. இந்த சமயத்துல கிராம மக்கள் எல்லாம் ஓடி வர்றதுனால அந்த கும்பல் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுதுங்க. அவங்களும் லாரியில் ஏத்துற எல்லா குழந்தைகளையும் விட்டுறாங்க. எப்படியோ அந்த கும்பல் தாவணியை தேடி திரும்ப வரும்ன்றதுனால தாவணியோட அப்பாவும் அந்த ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு போறதுக்கு முடிவு பண்றாருங்க. இதுல தாவணியும் இறந்து போன அவங்க அம்மாவோட போட்டோ எடுத்துக்கிட்டு அப்பா கூட சேர்ந்து வேற ஊர் போறதுக்காக பஸ் ஏறுறாங்க. இதுக்கப்புறம் தாவணியோ பஸ்ல போயிட்டு இருக்கும் போது தான் நிலாவை பார்த்தோன்னே அவங்களுக்கு அம்மா ஞாபகம் வந்துருந்துங்க. இப்ப பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவும் தாவணிக்கு சோறு ஊட்டிட்டு இருக்கும் போது நிலாவை பார்த்து நிலாவும் நீயும் ஒண்ணுதான், ஏன்னா நிலாவை யாரும் தொட்டதில்லை, ஹக் பண்ணதும் இல்லை. அந்த நிலாவோ இருட்டுல கூட ரொம்ப தைரியமா இருந்து எல்லாத்துக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் தாவணியும் அவங்க அப்பாவும் இன்னொரு ஊருக்கு வந்து சேர்றாங்க. அங்க பாத்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க காய்ச்சல்ல அவதிப்பட்டு இருக்காங்க. அதுக்கு எந்த வித தீர்வும் எடுக்காதனால ஊர் மக்களோ பஞ்சாயத்து பிரசிடென்ட்ட ரிசைன் பண்ண சொல்றாங்க. அப்ப தாவணியோட அப்பாவோ நாட்டு வைத்தியர்ன்றதுனால அங்க மயங்கி இருக்கிற ஒரு பொண்ணுக்கு மருந்து அடிச்சு கொடுத்து சரி பண்ணிடுறாருங்க. அப்ப பஞ்சாயத்து பிரசிடென்ட்டோ யார் நீங்கன்னு சொல்லிட்டு தாவணி அப்பா கிட்ட கேட்க அவரோ நான் ஒரு நாட்டு வைத்தியருங்க, பக்கத்து ஊர்ல தான் ஒரு கிளினிக் ஆரம்பிக்கலாம்னு வந்திருக்கதா சொல்றாங்க. அப்ப பஞ்சாயத்து பிரசிடென்ட்டோ அந்த கிளினிக்கை நீங்க எங்க ஊர்லயே ஆரம்பிங்க, ஏன்னா நிறைய பேர் நீங்க காப்பாற்ற வேண்டியது இருக்குன்னு சொல்லிடுறாருங்க. இதுக்கப்புறம் தாவணியும் அந்த ஊர் ஸ்கூல்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப மல்லின்ற ஒரு பொண்ணுக்கு வாய் பேச முடியாதுங்க. ஆனா ஒரு பையனும் இன்னொரு குரூப்பும் சேர்ந்து ஒரு தடவையாவது வாயை திறந்து பேசுன்னு அந்த பொண்ணை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பாக்குற தாவணியும் அந்த பையனை பிடிச்சி தள்ளியோட ஷாக் அடிச்சு கீழே விழுந்துடுறாங்க. மல்லியும் தாவணியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் தாவணிய ஆபீஸ் ரூமுக்கு கூப்பிடுற பிரின்சிபலோ நீ இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷாக் கொடுத்ததுனால இங்க அட்மிஷனே குறைஞ்சிக்கிட்டு போயிட்டு இருக்கு, உடனே அவங்க அப்பாவுக்கு கால் பண்ண போறேன்னு சொல்றாங்க. இதனால டாமினியும் மன்னிப்பு கேட்கறதுக்காக பிரின்சிபலோட காலில் விழுக அவருக்கும் ஷாக் அடிச்சிருதுங்க. இதுக்கப்புறம் தாமினியோட அப்பாவும் தாமினிய ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு என் உடம்புல அடிக்கிற எலக்ட்ரிக் ஷாக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த டாக்டரோ உங்க பொண்ணு எப்ப எமோஷனல் ஆகுறாங்களோ அப்ப அவங்க ஹார்ட் பீட் அப்நார்மலா மாறுது, அப்பதான் அவங்க உடம்புல எலக்ட்ரிக் ஷாக் அடிக்குதுன்னு சொல்றாரு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா 1970 போர்னியால கூட ஒரு பொண்ணுக்கு உடம்புல எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சிச்சு. இது ஒரு ரேர் கேஸ்ன்றதுனால இதுக்கு எந்த வித கியூரும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. பஞ்சாயத்து பிரசிடென்ட்டோட பொண்ணு தாங்க மல்லி. மல்லியோட அம்மாவோ மல்லி கிட்ட ஊரே தாமனியை பார்த்து பயந்து கிடக்குது, ஆனா நீ அவ கூட ஃப்ரெண்ட் இருக்க, இனிமேல நான் கூட சேர்ந்து பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல அங்க வர நம்ம தாமினியும் மல்லிய அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் ஒரு வயசான பெரியவரோ தாமினி மல்லின்னு நிறைய சின்ன பசங்க கிட்ட இந்த ஊர்லயே அதிர்ஷ்டசாலி யார் தெரியுமா, யாரு கூட்டு குடும்பத்துல சந்தோஷமா வாழ்றாங்களா அவங்க தான் அதிர்ஷ்டசாலி. அது மட்டும் இல்ல நம்ம கிட்ட இருந்த கடவுள் எதையாவது எடுத்துக்கிட்டானா அதோட பெருசாதான் நமக்கு தர போறான்னு சொல்றாருங்க. இது கேட்ட உடனே தாமினிக்கோ அவங்க அம்மா ஞாபகம் வந்துருதுங்க. அப்ப இதை தெரிஞ்சுக்கிட்ட பக்கத்துல இருக்கிற மல்லியோ நான் இருக்கல கவலைப்படாதுன்னு சைகையிலே சொல்றாங்க. இதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இன்னொரு கிராமத்தை காமிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரியவர் இருக்காருங்க. அவங்க ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. அவருக்கு 2 பசங்க இருக்காங்க. 2 பசங்களுமே கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு பையனும் இருக்காங்க. ஆனா இப்ப கூட 2 பசங்களுமே ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. சரி இவங்க தான் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பசங்களும் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த பெரியவரோ பிரஜாதனா பார்ட்டின்னு ஒரு கட்சியை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காருங்க. அந்த கட்சியில அவங்க மூத்த பையனை ஜாயின் பண்ணி வச்சிருக்காரு. இதை பொறுக்கான 2வது பையனும் எதிர்கட்சியில போய் சேர்ந்துட்டாருங்க. இதுக்கப்புறம் அந்த பெரியவரோட இறந்து போன வைஃப் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட தம்பியும் அங்கதான் இருக்காரு. ஆனா அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்க. ஒரு நாள் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அந்த பெரியவரும் இறந்து போயிடுறாருங்க. இது ஒரு பல வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த பெரியவர் நடத்தின கட்சியா இப்ப மூத்த பையனோட பையன் யாதி தான் தங்க நடத்திட்டு வராரு. அவரும் ஸ்டைலா கெத்தா புல்லட்ல வந்து கட்சி ஆபீஸ்ல இறங்குறாரு. வந்த உடனே அங்க இருக்கிறவங்க கிட்ட
இந்த தடவை நம்ம எலெக்ஷன்ல ஒத்த காசு செலவு பண்ணாம ஜெயிக்கிறோம்னு சொல்லிட்டு மாசா ஸ்பீச் எல்லாம் கொடுக்குறாரு. அப்போ பயங்கரமா கைத்தட்டல் சத்தம்லாம் கேக்குதுங்க. ஆனா ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா கட்சி ஆபீஸ்க்குள்ள ஒரே ஒரு பெரியவர் மட்டும்தான் இருக்காரு. அந்த கைத்தட்டல் சத்தம் எல்லாமே சைட்ல இருக்கிற அவர் தம்பி போன் மூலமா கொடுத்ததுதாங்க. இது தெரியாம ஆப்போசிட்ல இருக்கிற இன்னொரு கட்சி தலைவரோ கைத்தட்டல் சத்தம் பலமா அடிக்கிறத பார்த்தா இந்த தடவை எலெக்ஷன்ல நம்ம யாரையும் ஜெயிச்சிருவான் போல இருக்கேன்னு சொல்றாரு. அப்ப ஏற்கனவே இந்த கட்சியில பெரியரோட 2வது பையன் ஜாயின் பண்ணிருக்கதா சொன்னேன் பாத்தீங்களா. இப்ப அவரோட பையன் தாங்க அந்த கட்சியில இருக்காரு. அப்ப அவரோ கட்சி தலைவர்கிட்ட அது உண்மையான கைத்தட்டல் சத்தம் கிடையாது, போன்ல இருந்து வந்த சத்தம்னு சொன்ன உடனே கட்சி தலைவரும் அங்க இருக்கிற கட்சி ஆளுகள்லாம் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்களோட குடும்ப வக்கீலோ அந்த பெரியவர் சாகிறதுக்கு முன்னாடியே ஒரு உயிர் எழுதி வச்சிருக்காருன்னு சொல்றாரு. அந்த உயிர் படி பாத்தீங்கன்னா அவங்களோட பேரங்கள்ல யாரு முதல்ல குழந்தை பெற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் 80 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி சொந்தமா. இதனால அடுத்த நாள் காலையிலே பாத்தீங்கன்னா இந்த 2வது பையனோட பையனும் ஒரு பிரெக்னண்டா இருக்கிற இந்திக்கார பொண்ணு கூட்டிட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட இதான் அவங்களோட மருமக, அவ வயிற்றுல வளர்றது என்னோட குழந்தைதான்னு சொல்றாருங்க. இது கேட்ட உடனே அவங்க அம்மா பத்மாவோ தொடப்பக்கட்டையே எடுத்து அவங்க பையனை அடிக்கிறாரு. ஆனா அவங்க அப்பாவோ அந்த 80 ஏக்கர் ப்ராப்பர்ட்டியும் நமக்கு தான் சொந்தமாக போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க பையனுக்கும் மருமகளுக்கும் ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம யாரையோ மண்டு 100 பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு போல இருக்கு. அவங்க தம்பியோ மண்டுவுக்கு நிச்சயதார்த்தம்னு சொன்ன உடனே இவரும் நேரா போய் மண்டுவை மீட் பண்றாருங்க. அப்ப யாரையோ மண்டு கிட்ட நான் உன்னை டச் பண்ணது கூட கிடையாதுன்னு சொல்றாரு. உடனே மண்டுவோ நீ டச் பண்ணாததுனாலதான் நான் அவரை கல்யாணமே பண்ணிக்க போறதா சொல்றாங்க. இதனால யாரையோ உன்னோட அழகான ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் தாமினியோட கிராமத்தை காமிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல சீதாராமன் நாடகம் நடக்க போதுங்க. அதை பாக்குறதுக்காக இப்ப கல்யாணம் ஆகி பிரெக்னண்டா இருக்கிற மல்லியும் உட்கார்ந்துருக்காங்க. பக்கத்துல அவங்க அம்மாவும் உட்கார்ந்துருக்காங்க. ஆமால பாத்தீங்கன்னா ராவணனா நம்ம மல்லியோட அப்பா பிரசிடண்ட் தாங்க வராரு. சீதாவா தாமினி வராங்க. ஆனா அவங்க முந்தானியால முகத்தை மறைச்சிருக்கிறதுனால அது தாமினின்னு நம்ம பிரசிடண்ட்டுக்கு தெரியலங்க. ஆனா அந்த நாடகத்தை பாக்குற எல்லா கிராம மக்களுக்கும் அது தாமினி தெரிய வருது. அதனால நம்ம பிரசிடண்ட் கிட்ட அவகிட்ட போகாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா அதை கவனிக்காத பிரசிடண்டோ நேரா போய் அவளை டச் பண்ண ஷாக் அடிச்சு தூக்கி வீசப்படுறாருங்க. இதுக்கு ஒரு பிரசிடண்டும் ஊர் மக்களும் நம்ம தாமினி கிட்ட நீ ஏன் டிராமா நடிச்சேன்னு சொல்லி கேக்குறாங்க. என்னோட திறமை இந்த ஊர் ஃபுல்லா தெரியணும், அதுக்காக தான் பண்ணதா சொல்றாரு. உடனே பிரசிடண்டோ ஊர் மக்கள் கிட்ட முதல்ல யாருன்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லா ஒரு போஸ்டரை ஒட்டிருங்கன்னு சொல்லிடுறாருங்க. இதுக்கு பிரசிடண்டோ நம்ம தாமினியோட அப்பா சந்திரா கிட்ட முதல்ல தாமினிக்கு கல்யாணம் பண்ணி வச்சான்னா இந்த ஊரே நிம்மதியா இருக்க முடியும்னு சொல்றாரு. அப்ப சந்திராவோ ஏற்கனவே அவரை பார்க்க வந்த மாப்பிள்ளைங்க எல்லாமே ஷாக் அடிச்சு ஓடி போலதா சொல்றாருங்க. இதனால பிரசிடண்டோ சந்திரா கிட்ட அடுத்த சம்பந்தம் வந்தா சொல்லு, நான் அதை டீல் பிடிக்கிறேன்னு சொல்றாருங்க. இதுக்கப்புறம் தாமினி ஊர்லயே ஒரு பொண்ணு பாக்குறதுக்காக யாதியோ அவங்க மாமாயும் அவங்க தம்பியும் பைக்ல கூட்டிட்டு வராரு. ஆனா அங்க இவங்க பார்க்க வந்த பொண்ணும் மேக்கப் போடுறதுக்காக பியூட்டி பார்லருக்கு போயிருக்கதா சொல்றாங்க. இதுக்கப்புறம் பியூட்டி பார்லர் இருந்து வர அந்த பொண்ணை பாக்குற மாமாவோ உங்க கேண்டிடேட்ட லைட்டா மேக்கப் அழிஞ்சிருக்குன்னு சொன்ன உடனே அந்த பொண்ணும் மறுபடியும் பியூட்டி பார்லருக்கு போயிட்டு ஸ்டடி பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்ப யாதி வெளியே வரும்போது தான் தாமினிய அந்த ஊர் மக்களே துரத்திட்டு வரதா பாக்குறாங்க. ஆனா அவருக்கு தாமினிய பார்த்த உடனே பிடிச்சு போயிருதுங்க. இதனால ஓடி போயிட்டு இருக்க தாமினிய பைக்ல ஃபாலோ பண்ணி சைட்ல போய் நின்று சைட் அடிச்சுட்டு இருக்காரு. இவங்களை பாக்குற தாமினியும் யார் யானின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அவர் அதை கூட கண்டுக்காம சைட் அடிச்சுட்டு அங்க இருந்து நைஸா கிளம்பிடுறாருங்க. இதுக்கப்புறம் யாதியோ நான் பொண்ணை பிக்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மாமாவையும் தம்பியும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. இதுக்கப்புறம் ஊர் மக்களும் தாமினியை துரத்திட்டு வரும்போது அதை பாக்குற டீ கடையில உட்காந்துருக்கவரோ இவரும் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றதுக்காக அவங்க கூட சேர்ந்து ஓடி வராரு. ஒரு இடத்துல தாமினி நின்ன உடனே ஊர் மக்கள் எல்லாரும் நின்னுறாங்க. ஆனா தாமினியை தொட்டா ஷாக் அடிக்குன்றத தெரியாத அந்த டீ கடையில இருந்து ஒருத்தர் ஓடி வந்தாரு பாத்தீங்களா, அவர் நேரா கிட்ட தாமினியை பிடிக்க வந்துடுறாருங்க. அந்த சமயத்துல அவர் திரும்பி பார்க்கும்போது ஓடி வந்த ஊர் மக்கள் யாரையுமே காணோம். இதுக்கப்புறம் தாமினியோ லைட்டா கையால அவங்கள தொட்ட உடனே அவருக்கு ஷாக் அடிக்குது. அத உடனே அவரும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இதுக்கப்புறம் பஞ்சாயத்தை கூட்டி நம்ம பிரசிடண்ட் கிட்ட ஊர் மக்கள் ஏன் தாமினியை துரத்திட்டு போனதுக்கான காரணம் தான் சொல்றாங்க. அதாவது அவங்க ஊர்ல ஒருத்தர் இறந்து போயிருக்காருங்க. அவங்க ஒய்ஃபும் சொந்தக்காரங்க எல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல தாமினி அங்க வந்த உடனே சொந்தக்காரங்க ஓடி போனது மட்டும் இல்லாம ஒய்ஃபும் அங்க இருந்து பயந்து ஓடி போயிருக்காங்க. இதனாலதான் ஊர் மக்களும் நம்ம தாமினியை துரத்திக்கிட்டே வந்திருக்காங்க. ஆனா அது தெரியாம டீ கடையில உட்காந்துருக்கவரோ அவரும் துரத்திட்டு வந்து நம்ம தாமினி கிட்ட ஷாக்க வாங்கியிருக்காரு. இந்த நேரத்துல தான் சந்திராவுக்கு போன் பண்ற புரோக்கரோ உங்க பொண்ணுக்கு ஒரு வரன் வந்திருக்குன்னு சொல்றாங்க. உடனே நம்ம பிரசிடண்டோ அந்த புரோக்கர் கிட்ட அந்த மாப்பிள்ளைக்கு நம்ம பொண்ணை பத்தி தெரியுமான்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது, நீங்க தெரியாம பாத்துக்கிட்டீங்கன்னா நான் கண்டிப்பா மாப்பிள்ளையை கூட்டிட்டு வரதா சொல்றாருங்க. உடனே பிரசிடண்டும் சரின்னு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் பிரசிடண்டோட ஒய்ஃபோ நானும் எங்க டீமும் சேர்ந்து தாமினிக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் எங்களோட ஆப்ரேஷன் சொல்றாங்க.
இதுக்கப்புறம் யாதியோ பொண்ணு பாக்குறதுக்காக ஊருக்கு வராங்க. இவர் தான் மாப்பிள்ளன்னு தெரிஞ்ச உடனே ஊர் மக்கள் எல்லாருமே அந்த ஊரு ஃபுல்லா நம்ம தாமணிக்கு தொட்டா ஷாக் அடிக்கும்னு சொல்லி போஸ்டர் ஒட்டி வச்சிருந்தாங்களே, அந்த போஸ்டர் எல்லாத்தையும் அவங்க கிழிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் யாதி வரும்போது இந்த ஊருக்கே மாப்பிள்ள மாதிரி ட்ரம்ஸ் அடிச்சு டான்ஸ் ஆடி கடைசியில மாலை போட்டு வரவேற்று அவங்கள பொண்ணு வீட்டுக்குள்ள கொண்டு போய் விடுறாங்க. இதுக்கப்புறம் யாதியோ தாமினியே பாக்குறாங்க. அப்ப பிரசிடென்ட்டோ பொண்ணுகிட்ட நீங்க தனியா பேசணும்னா பேசிக்குங்கன்னு சொன்ன உடனே யாதியும் தாமினியும் பேச போறாங்க. இதுக்கப்புறம் தாமினியும் தன்னை பத்தி உண்மையை சொல்றதுக்காக வராங்க. ஆனா அவங்க அப்பா ஏற்கனவே அவங்க கிட்ட நீ எதையும் சொல்ல வேணாம், அவங்க ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொல்லியிருக்காங்க. இதனால தாமினியும் யாதி கிட்ட தன்னை பத்தி எதுவுமே சொல்லாம நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்கன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் சந்திராவோ யாதி கிட்ட வரதட்சணையை பத்தி கேட்கும் போது என்ன பார்த்தா வரதட்சணை வாங்குற மாதிரியா தெரியுது அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு கால் வந்துருதுங்க. அவரும் போன் பேசிக்கிட்டே போயிடுறாரு. ஆனா இதை கேட்கிற தாமியும் யாதியை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. இருந்தாலும் சந்திராவோ யாதியோட மாமா கிட்ட வரதட்சணை பத்தி கேட்டேன்னு அவரும் 25 லட்சம் கேட்டுடுறாங்க. இது கேட்டவொடனே அவர் ஷாக் ஆயிடுறாரு. ஆனா பக்கத்துல இருக்கிற பிரசிடென்ட்டோ நீ ஓகேன்னு சொல்லு, நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிடுறாருங்க. இதுக்கப்புறம் யாதியும் தாமினியும் போன் பண்ணாமவே பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க யாதியோட அம்மாவோ அவங்க குழந்தை கிட்ட நாளைக்கு யாருக்கு என்கேஜ்மெண்ட் கண்டிப்பா வந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க குழந்தனும் உங்க பேச்ச உங்க புருஷனும் கேட்க மாட்டாரு, உங்க பையன் யாரையும் கேட்க மாட்டான், நான் மட்டும் எதுக்கு கேட்கணும், அதனால நான் நாளைக்கு வரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் தாமனியோ யாதிக்கு கால் பண்ணி நாளைக்கு என்கேஜ்மெண்ட்ல எனக்கு ரிங் போடும்போது என்னை டச் பண்ணாம போட்டு விடுங்கன்னு சொல்றாங்க. உடனே யாதியோ பக்கத்துல இருக்கிற மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல உடனே அவரும் அந்த பொண்ணு ரொம்ப ட்ரெடிஷனலா இருக்கான்னு சொல்றாங்க. உடனே யாதியோ தாமனி கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி டச் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அப்படி தானே நம்ம பண்ணிடலாம்னு சொல்லிடுறாரு. அடுத்த நாள் எங்கேஜ்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா யாதியோ அவங்க ஃபேமிலியை கூட்டிட்டு வந்துடுறாரு. அவங்க மாமாவும் வந்துடுறாருங்க. ஆனா அவங்க சித்தப்பா ஃபேமிலி இன்னும் வரல. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க சித்தப்பாவோ அவங்க ஃபேமிலியை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம யாதியோட மாமா தான் அவங்க சித்தப்பா கிட்ட எப்படியும் உங்களுக்கு 80 ஏக்கர் கிடைக்க போகுது, உங்க அண்ணனோட பையன் என்கேஜ்மெண்ட் தானே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க, அதனாலதான் அவங்க வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் புரோகிதரோ மோதிரத்தை கொடுக்க சொல்றாங்க. இதை கேட்ட உடனே தாமனியோட கையில அப்படியே கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. அப்ப யாதியோட அப்பாவோ நாங்க பரம்பரையா கருங்காலில செஞ்ச மோதிரம் போடுவோம்னு சொல்லிட்டு 2 மோதிரத்தையும் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் நம்ம யாதியோ தாமனி கேட்டுக்கிட்ட மாதிரியே அவங்க கையில தொடாம கேட்டு விட்டுறாங்க. இவங்களும் தொடாம போட்டு விட்டுறாங்க. அப்பதான் இவங்க போட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு தமிழ் போட்டோ வராருங்க. அவரும் கையில போட்டிருக்க மோகத்தை கழிச்சிட்டு நான் கொடுக்குற மோகத்தை போடுங்க, இதை வச்சு நான் போட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே நம்ம பிரசிடென்ட்டோட ஒய்ஃபோ அவங்க பரம்பரையா இந்த மோதிரம் தான் போடுவாங்கன்னு சொல்றாங்க, அதை போய் நீ கழுத்த சொல்றியான்னு கேட்ட உடனே அந்த தமிழ் போட்டோகிராஃபருக்கு எதுவுமே புரியலன்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே பிரசிடென்ட்டோட ஒய்ஃபோ அவன் போரி தான் கேட்கறான், அவனை உடனே தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவரை தூக்கிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் யாதிக்கும் தாமனிக்கும் ப்ரீ வெட்டிங் ஷூட் நடந்துகிட்டு இருக்குங்க. அப்ப யாதியோ நம்ம தாமைய கிஸ் பண்ண போறாங்க. அப்ப அங்க வர பிரசிடென்ட்டோட ஒய்ஃபோ கல்யாணத்துக்கு முன்னாடி கிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுத்துறாங்க. இதுக்கப்புறம் போட்டோகிராஃபரும் நம்ம யாதியையும் தாமனியும் டைட்டானிக் போஸ்ட்ல நிக்க சொல்றாங்க. அவங்க 2 பேரும் நிக்கும் போது லைட்டா அவங்களோட கை நம்ம யாதி மேல பட்டு ஷாக் அடிச்சிருதுங்க. உடனே யாதியும் இந்த விஷயத்த அவங்க மாமா கிட்ட சொல்றாங்க. அவங்க மாமாவும் மகதீர படம் பார்த்திருக்கல, அதுல ராம் சரணும் காதல தொடும் போது இப்படிதான் ஷாக் அடிக்கும், இதை வச்சு பார்க்கும்போது நீங்க 2 பேருமே ஜென்மமா லவ்வர்ஸா இருந்திருப்பீங்கன்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே யாரையும் சந்தோஷப்படுறாருங்க. இதுக்கப்புறம் யாரையும் தாமனிக்கு போன் பண்ணி என்னை பத்தி ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு, நான் நேர்ல வந்து சொல்றேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே தாமனியோ ரொம்ப பதட்டத்தோட இருக்காங்க. ஆனா நேர்ல வர யாரையோ நீயும் நானும் ஜென்மமா லவ்வர்ஸா இருந்திருக்கோம்னு எங்க மாமா சொன்னாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தாமனியும் நானும் அப்படிதான் ஃபீல் பண்றதா சொல்றாங்க. அப்ப யாதியோ வீட்டுல யாரும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே தாவணிய கிஸ் பண்ண வராங்க. அப்ப தாவணியோ கல்யாணத்துக்கு அப்புறமா கிஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா யாதியோ நம்மளுக்கு எங்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சதுனால பாதி கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அதனால இதுல எந்த வித தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவரை கிஸ் பண்றதுக்கு கிட்ட வந்துடுறாருங்க. ஆனா அந்த சமயத்துல அவங்க அப்பா சந்திரா வந்துடுறதுனால தாவணி எஸ்கேப் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் சந்திராவோ தாவணியை டீ போட சொல்றாருங்க. அப்ப தாவணி டீ போட்டுக்கிட்டு இருக்கும் போது அவங்களோட இடுப்பை நம்ம யாதியோ சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல சந்திராவோ அவங்க பொண்ணுக்கு ஷாக் அடிக்கின்ற உண்மைய அவங்க மாப்பிள்ள நம்ம யாதி கிட்ட சொல்றாங்க. ஆனா யாதியோ அதை கவனிக்காம நம்ம தாமனியோட இடுப்பை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் யாதி கிளம்பும் போது சந்திராவோ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதான்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப யாதியோ நீங்க சொல்லும் போது நான் வேற ஒரு நினைப்புல இருந்தேன், அதனால அதை கவனிக்கலன்னு உண்மையை ஒத்துக்கிறாருங்க. இதுக்கப்புறம் 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போதுங்க. கரெக்டா தாலி கட்டுற சமயத்துல தாவணிக்கோ தன்னை பத்தி உண்மை தெரிஞ்சு போயிருமான்னு சொல்லிட்டு பயத்தோட இருக்காங்க. ஆனா அவங்க கேட்டுக்கிட்ட மாதிரியே யாதியோ அவங்களை டச் பண்ணாம தான் தாலியை கட்டிட்டு இருக்காங்க. ஆனா கட்டி முடிச்சுட்டு அவர் கையை எடுக்கும் போது லைட்டா தாவணியோட உடம்புல பட்டுறதுனால அவருக்கு ஷாக் அடிச்சிருக்காங்க. இதனால யாதியோ மறுபடியும்
மறுபடியும் ஷாக் அடிச்ச விஷயத்த அவங்க மாமா கிட்ட சொல்றாங்க. ஆனா அவங்க மாமாவோ மறுபடியும் மகதீரா, ராம் சரண், காஜல் அகர்வால் நீங்க ஜென்ம ஜென்மமா லவ்வர்ஸ்னா அதே உருட்டுறாரு. 2 பேருமே மாலையை மாத்திக்கிறாங்க. அப்ப அவங்க 2 பேருக்கும் எந்த வித பிரச்சனையும் வரலங்க. ஆனா இதுக்கப்புறம் தான் பெரிய பிரச்சனையே இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கையை பிடிச்சிட்டு அந்த ஓமகண்டத்தை சுத்தி வரணுங்க. இது தெரிஞ்ச உடனே ஊர் மக்களும் நம்ம சந்திராவும் உண்மை தெரிஞ்சு போக போதுன்னு ஷாக்கோட நிக்கிறாங்க. ஆனா அந்த சமயத்துல நம்ம யாசினி தாமினியோட கஞ்சை பிடிக்கும் போது எந்த வித ஷாக்கும் அடிக்கலங்க. உடனே அவங்களும் வெற்றிகரமா அந்த ஓமகுண்டத்தை சுத்தியே வந்துடுறாங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம பெருமாளோட அருளால தான் இது நடந்திருக்குன்னு நம்புறாங்க. இதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையும் ஊர் மக்கள் எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது தான் நம்ம போட்டோகிராஃபரோ ஒரு எடுத்த வீடியோல தாலி கட்டும் போது மாப்பிள்ளைக்கு ஷாக் அடிச்சது பாத்தீங்களா, அந்த வீடியோவை பாத்துறாரு. உடனே இந்த விஷயத்த மாப்பிள்ளை கிட்ட சொல்ல போறாருங்க. ஆனா அது தெரிஞ்சவன ஊர் மக்களும் ஒரு அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் தாமனியும் கார்ல ஏறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவை யாதிக்கிட்ட உண்மையே சொல்றாங்க. இதுக்கப்புறம் தாமனி கார்ல ஏறிடுறாங்க. அவங்க அப்பாவோ யாதியை கூப்பிட்டு திரும்பி நின்றுட்டு உண்மையை சொல்ல போறாங்க. அந்த சமயத்துல யாதிக்கு அவசரமா ஒண்ணுக்கு வர்றதுனால அவர் ஓரமா ஒதுங்கி போய் ஒண்ணுக்கு இருந்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல தான் உண்மையை சொல்லிட்டு இருக்காரு. திரும்ப யாதி அங்க வந்த உடனே இவர் சொன்னது எல்லாத்தையும் அவர் கேட்டுட்டதா நினைச்சிட்டு அவங்க மாப்பிள்ளைய கார்ல ஏற்றி விட்டுட்டு அவங்க பொண்ணு கிட்ட மாப்பிள்ளை கிட்ட உண்மையை சொல்லியாச்சுன்னு சொல்றாரு. அவங்களும் ரிலாக்ஸ் ஆகி அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இதுக்கப்புறம் போட்டோகிராஃபரும் டீ சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தான் அந்த ஊர் ஃபுல்லா தாமனிக்கு தொட்டா ஷாக் அடிக்கும், கிட்ட நெருங்காதீங்கன்னு ஒரு போஸ்டர் ஒட்டிருப்பாங்க பாத்தீங்களா. அதை நிறைய கிழிச்சிட்டாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் கிழிக்காம விட்டுருப்பாங்க போல இருக்கு. அந்த போஸ்டரை நம்ம போட்டோகிராஃபர் பாத்துடுறாருங்க. அந்த போஸ்டரை எடுத்துட்டு வந்து எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் கிட்ட காமிக்கிறாங்க. உடனே ஊர் மக்களோ அவங்கள பிடிக்கிறதுக்காக துரத்துக்கிட்டு வராங்க. இந்த சமயத்துல தான் இவர் பாத்ரூம் கிட்ட போகும்போது அங்க நான் யாதியோட தம்பியா பாக்குறாரு. அவர்கிட்ட இந்த போஸ்டரை காமிச்சு படிக்க சொல்றாரு. அவரோ எனக்கு படிக்க தெரியாதுன்னு சொல்லிடுறாருங்க. உடனே அவர்கிட்ட இந்த போஸ்டர் கொடுத்து இத உங்க அண்ணன் யாதி கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து ஓடி போயிடுறாருங்க. ஒரு வீட்டுக்கு வர யாதியோட தம்பியோ அந்த போஸ்டரை யாதி கிட்ட கொடுக்குறாருங்க. யாதி அதை படிக்கிற சமயத்துலதான் அவங்க மாமா கூப்பிடுறாரு. இதனால யாதியோ அந்த போஸ்டரை எடுத்து டேபிள்ல வச்சு அதுக்கு மேல போனை வச்சுட்டு நேரா மாமா கிட்ட போறாரு. இப்போ மாமாவோ இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணுன்னு சொன்ன உடனே அவரும் ரூம்குள்ள போயிடுறாருங்க. உள்ள நம்ம தாமினி இருக்காங்க. இதுக்கப்புறம் யாதியோ நம்ம தாமினி கிட்ட நெருங்கி போறாங்க. தாமினியும் விலகி போயிட்டு இருக்காங்க. கடைசியில யாதியோ லைட் ஆஃப் பண்ணிட்டு நேரா தாமினியை கிஸ் பண்ண போகும்போது தாமினியும் அப்படியே பிடிச்சி தள்ளுறாங்க. அப்ப யாதி ஷாக் அடிச்சு அப்படியே தூக்கி வீசப்படும் போது கரெக்டா கட்டுல விழுந்து கட்டுலே உடஞ்சு போயிருந்துங்க. உடனே அவருக்கு ஏதோ அடிபட்டுருச்சான்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம தாமினியும் அவங்க காலை போய் தொட்டுறாங்க. திரும்ப ஷாக் அடிச்சு அவர் தூக்கி வீசப்படுறாங்க. இந்த சமயத்துல தான் அவரு டேபிள்ல அந்த பேப்பர் வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அந்த பேப்பர் அவர் கையில வந்து விழுகுது. அதை படிச்சு பார்த்துட்டு அப்பதான் நம்ம தாமினிக்கு தொட்டா ஷாக் அடிக்குன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிறாருங்க. இதோட இன்டர்வல் போட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் காலையில பாத்தீங்கன்னா நம்ம தாமினியும் யாதிக்கு டீ கொடுக்க போறாங்க. ஆனா ஒரு பயந்து வண்டி எடுத்துட்டு வெளியே கிளம்புறாருங்க. அப்ப வெளியே அவரை பாக்குறவங்க எல்லாமே நேற்று நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்ல கட்டில உடச்சிட்டியாமேன்னு சொல்லிட்டு இவரை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம யாரையும் ப்ரீ வெட்டிங் ஷூட்ல அவங்க தொடரும்போது ஷாக் அடிச்சது, கல்யாணத்துல தாலி கட்டும் போது அவங்கள ஷாக் அடிச்சது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு வராருங்க. அப்புறம் யாதையோ அவங்க மாமாவை மீட் பண்ணி உண்மையாவே தாமினியை தொட்டா ஷாக் அடிக்குதுன்னு சொல்றாருங்க. இதனால அவங்க மாமாவோ சந்திராவுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. பேசினதுக்கு அப்புறம் மாமாவோ யாருகிட்ட கல்யாணத்தை அன்னைக்கு உங்க மாமாவோ இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டாங்களேன்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம யாரையோ பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறாரு. அவங்க மாமனாரோ ஏதோ இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்க சமயத்துலதான் அவசரத்துல இவர் ஒண்ணுக்கு போனதுனால அதை கேட்க முடியாம போயிடுச்சுன்னு இவருக்கு புரிஞ்சு போயிருதுங்க. இதுக்கப்புறம் தாமினியும் அவங்க மாமியார்கள் கிட்ட இந்த வீட்டுல யாருமே ஒருத்தர் பேசிக்கிறது இல்ல, மாமனார்கள் கூட ஒருத்தர் பேசிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா கவலைப்படாதீங்க, இன்னைக்கு உங்க ஹஸ்பண்ட்ஸ் 2 பேருமே உங்களுக்கு ஊட்டி விடுற மாதிரி நான் பண்றேன்னு சொல்றாங்க. இதனால தாமினியும் அவங்க 2 மாமியார்களுக்கும் கையில மருதாணி போட்டு விட்டுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க மாமனார்கள் கிட்ட பேச போகும்போது தான் அவங்க 2 பேருமே சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கதா பாக்குறாங்க. உடனே தாமினியும் திரும்பி நின்றுட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நீங்க 2 பேருமே சண்டை போட்டுக்கிறதுனாலதான் இந்த குடும்பத்துல பிரச்சனையா வருது. அதனால நான் இன்னைக்கு கேட்டுக்கிறதுக்காக நீங்க 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்றதுக்காக வாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவங்க சரக்கு அடிச்சதுனால மட்டையாயி 2 பேருமே படுத்து கிடக்காங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு வர யாதியோ அவங்க அம்மாவும் சித்தியும் கையில மருதாணி வச்சிருக்கிறதுனால நானே உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அப்ப அங்க தாமினி வந்ததுனால அவங்க சித்தி பத்மாவோ அவளுக்கு ஊட்டி விட சொல்லி நம்ம யாதி கிட்ட சொல்றாங்க. அவரும் ஷாக் அடிச்சிடணும் பயந்தபடி மெதுவா கைய அவங்க வாய்கிட்ட கொண்டு போறாங்க. ஆனா
கடைசியில ஊட்டி விடும் போது அவருக்கு ஷாக் அடிக்காதனால அவர் சந்தோஷமாகறாரு. இதனால திரும்ப திரும்ப அவங்க ஒய்ஃப்க்கு அவர் ஊட்டி விட்டுட்டு இருக்காருங்க. ஆனா ஒரு தடவை கூட ஷாக்கே அடிக்கலங்க. இதுக்கப்புறம் தாவணியும் எனக்கு போதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பும் போதுதான் அவங்க அம்மாவுக்கு அப்புறம் இவங்க ஹஸ்பண்ட் தான் ஊட்டி விட்டுருக்கிறதுனால அவங்களுக்கு தானாவே கண்ல இருந்து கண்ணீர் வடியுதுங்க. இன்னைக்கு நம்ம தாவணியை தொடும் போது ஷாக் அடிக்காததுனால நம்ம யாரையோ அவங்க தூங்கிட்டு இருக்கும் போது போய் இடுப்பை தொடுறாருங்க. ஆனா இந்த தடவை ஷாக் அடிச்சிருதுங்க. அதுக்கப்புறம் காலையில யாதிக்கு தாமணி டீ கொடுக்க போறாங்க. ஆனா அவர் பயந்தபடி நகர்ந்து போறாருங்க. உடனே நம்ம தாமணியும் கிட்ட வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நான் யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன், நீ சொல்றத சத்தியமா கேட்க மாட்டேன்னு சொல்றாங்க. இதனால தாமணியும் யாதிய துரத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த சமயத்துல கோயிலுக்கு போன நம்ம யாதியோட அப்பா அம்மா வரத பாக்குற தாமணியும் யாதியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி ஒரு ஆக்டிங்கா போட்டுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க சித்தி பத்மாவோ யாதி கிட்ட நம்ம தாமணிய கோயிலுக்கு கூட்டிட்டு போக சொல்றாங்க. ஆனா யாதியோ பைக்ல பெட்ரோல் இல்ல, நானே நடந்து போக போறதான் சொல்றாங்க. இதனால பத்மாவோ தாமணிய ஆட்டோல கோயிலுக்கு கூட்டிட்டு போக சொல்றாங்க. இதுக்கப்புறம் யாதியும் தாமினியும் கோயிலுக்கு வராங்க. அங்க பாத்தீங்கன்னா இன்னொரு கட்சியை சேர்ந்த ஆட்கள்லாம் அங்க நிக்கிறாங்க. அவங்களும் யாதிய பார்த்து இந்திரியாவது ஜெயிக்கிறதுக்காக கோயில்ல வேண்ட வந்திருக்கியான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க. ஆனா யாதியோ அதை கண்டுக்காம போயிடுறாங்க. ஆனா நம்ம தாமணி அதை நோட் பண்றாங்க. இதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சாமி கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த கட்சியை சேர்ந்த ஆட்களோ சப்போஸ் நீ ஜெயிச்சுட்டா நான் மொட்டை அடிக்கிறேன், ஆனா நீ தோத்துட்டா இந்த ஊரே மொட்டை அடிச்சாகணும்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு போறாங்க. இதனால தாமணியோ நம்ம யாதிக்கிட்ட நான் திரும்பவும் சாமி கிட்ட வேண்டிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளியே போற தாமணியோ ஷாலை வச்சு முகத்தை மட்டும் மறைச்சுக்கிட்டு அந்த கட்சியை ஆளை சேர்ந்தவங்க எல்லாத்தையுமே ஷாக் கொடுத்து பறக்க விடுறாங்க. இதை பண்ணது தாமணின்னு தெரிஞ்ச உடனே நம்ம யாதியும் சந்தோஷப்படுறாருங்க. இதுக்கப்புறம் கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்க தாமணிக்கோ பேக்கிறத பார்த்த உடனே யாதியோ டேபிள் ஃபேன் எடுத்துட்டு வந்து அவங்க முகத்துக்கு நேராக காமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் யாதியோ தாமணிக்கு மூச்சு பயிற்சி கற்றுக் கொடுக்குறாங்க. இது மூலமாவது அவங்க ப்ராப்ளம் சரியாகும்னு பாக்குறாங்க. ஆனா தாமணி மறுபடியும் நம்ம யாதியை தொடும் போது ஷாக் அடிக்குதுங்க. இதுக்கப்புறம் யாதியோ பின்னாடி தாமணியை பைக்ல உட்கார வச்சா ஷாக் அடிக்கும்ன்றதுனால பைக்லயே சைட் காரை ஃபிக்ஸ் பண்ணி அதுல நம்ம தாமணியை உட்கார வச்சுட்டு பைக்ல கூட்டிட்டு போறாரு. இதுக்கப்புறம் ஊர்ல ஒரு பொண்ணும் படிக்கிறதுக்கு புக்கும் இல்லாம காசும் இல்லாம கஷ்டப்படுறது தெரிஞ்சுக்கிற நம்ம தாமணியும் அந்த இடத்துக்கு யாதியை கூட்டிட்டு போய் அவங்க கையாலேயே அந்த பொண்ணுக்கு புக்ஸையும் கொடுக்க வைக்கிறாங்க. அவங்க படிக்கிறதுக்கு தேவையான பணத்தையும் கொடுக்க வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் யாதியோட வீட்டுக்கு சந்திரா வராருங்க. அப்ப தாமணியோ அவங்க அப்பா கிட்ட ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு சொல்லி கேட்க அவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க, ஆனா ஒன்னதான் திரும்பி அவங்க கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்கன்றாங்க. இதை கேட்டவொடனே பக்கத்துல இருக்கிற யாதி சிரிச்சிடறாருங்க. இதனால நம்ம தாமணியும் யாதிய அடிக்கிறதுக்காக துரத்திக்கிட்டு போறாங்க. இதுக்கப்புறம் தாமணியும் சோவாலேயே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வர யாதியோ அவங்களுக்கு போர்வையை போத்தி விட்டுட்டு போறாங்க. இதுக்கப்புறம் தாமணியோ அவங்க மாமியார் பத்மாவை கூப்பிட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு ஓட்டு கேட்கறதுக்காக ஒவ்வொரு வீட்டுக்கு போறாங்க. அப்ப அந்த பக்கம் இன்னொரு கட்சி தலைவரோ யாதி வரதுக்கு பதிலா உங்களையே அனுப்பிச்சிருக்கான்னு சொல்லி கிண்டல் பண்றாரு. அப்ப தாமணியும் என் ஹஸ்பண்ட் தோத்து போனா கூட இங்க ரோடு போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, ஆனா நீ ஜெயிச்சா என்ன பண்ண போறான்னு கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடறாங்க. இதுக்கப்புறம் யாதியோட சித்தப்பா பையனும் இன்னொரு கட்சியில தான் இருக்கிறதா அவங்க கிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பேன்ல, அவரோ அவங்க கட்சி தலைவர்கிட்ட அவங்க ஒய்ஃபுக்கு சீமந்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு காசு கேட்கிறாருங்க. அவரும் அவர்கிட்ட கொடுத்து அனுப்புறாரு. இதுக்கப்புறம் சீமந்தத்துக்கு அவரோட கட்சி தலைவரும் வராரு. அதே மாதிரி அவங்களோட இந்திக்கார ஒய்ஃபோட சொந்தக்காரங்க எல்லாருமே வராங்க. அப்பதான் அதுல ஒருத்தரோ அவங்க ஒய்ஃபை ஹக் பண்றாரு. இதை பார்த்த உடனே அவங்க அம்மா பத்மாவோ ஏன் இவர் ஹக் பண்றாருன்னு சொல்லி கேட்கும் போது அது அவரோட அண்ணன்னு இவர் சொல்றாருங்க. ஆனா அந்த நேரத்துல அவர் கல்யாணம் பண்ணி இருக்கிற இந்தி ஒய்ஃபோட சொந்தக்காரர் ஒருத்தரோ அவர் உண்மையா அண்ணன் கிடையாது, அவர் தான் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட். அவங்க வயிற்றுல வளர்ற குழந்தைக்கும் அவர் தாங்க காரணம். உங்க பையன் தான் அவருக்கு ஒய்ஃபா நடிக்கணும்னு சொல்லிட்டு காசு கொடுத்து அந்த லேடியை கூட்டிட்டு வந்திருக்காரு. 3 மாசமா காசு தராதனால அவங்க ஹஸ்பண்டோ இப்ப அவங்க ஒய்ஃபை கூட்டிட்டு போக வந்திருக்காருன்னு சொல்றாருங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்டவனே யாதியோட சித்தப்பாவோ அவங்க பையனை பலாருன்னு அறையிறாரு. யாராவது சொந்த பொண்டாட்டிய வாடகைக்கு விடுவாங்களான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஹஸ்பண்டையும் ஒரு பலாருன்னு அரைஞ்சிடறாருங்க. இதனால அவங்க ஹஸ்பண்டோட சொந்தக்காரங்களும் யாதியோட ஃபேமிலியும் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த நேரத்தை தான் அந்த பொண்ணோட உண்மையான ஹஸ்பண்டோ நம்ம யாதியோட சித்தப்பா பையனை கத்தியால குத்த போறாருங்க. இதை பார்த்த உடனே யாதியும் அதை தடுக்கிறதுக்காக போறாரு. இதை பார்க்குற தாமினியும் அவங்க ஹஸ்பண்டை காப்பாற்ற போறாருங்க. ஆனா அவர் குத்த வரும்போது நம்ம யாதியோ அவங்க தம்பியை தள்ளி விட்டுட்டு இவரும் நகர்ந்துறாருங்க. ஆனா தாமினியும் ஓடி வந்து தெரியாம நம்ம யாதியை தொட்ட உடனே அவர் ஷாக் அடிச்சு தூக்கி வீசப்படுறாரு. அந்த சமயத்துல தான் ஏற்கனவே உடஞ்ச கட்டில சரி
பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதே கட்டில மறுபடியும் அவர் விழுந்து அந்த கட்டில் உடைஞ்சு போயிருதுங்க. இதை பாக்குற அந்த இன்னொரு கட்சி தலைவரோ இப்படிதான் அந்த கட்டில் உடைஞ்சிருக்கா, அது மட்டும் இல்ல நம்ம யாதி ஒன்றும் நல்லவன் கிடையாது, அவனே இந்த சொத்தை கிடைக்கிறதுக்காக தான் அவளை கல்யாணம் பண்ணியிருக்கான், அது மட்டும் இல்ல 25 லட்சம் வரதட்சணையும் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பொண்ணு நம்ம கிராமத்துல இருந்தா நம்மளுக்கு தான் டேஞ்சர்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே நம்ம யாதியோட மாமாவோ இது எங்க குடும்ப பிரச்சனை, இதுல நீங்க தலையிட வேணாம்னு சொல்லிட்டு கட்சி தலைவரையும் அவங்களோட ஆட்களையும் அங்க இருந்து வெளியே அனுப்பிடுறாருங்க. இதுக்கப்புறம் தாமினியும் யாதி கிட்ட நீங்க என்ன நேசிச்சு கல்யாணம் பண்ணீங்கன்னு நினைச்சேன், ஆனா சொத்து கிடைக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிருக்கீங்க, அதோட 25 லட்சம் ரூபாய் வரதட்சணை வேற வாங்கியிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ஆனா யாதியோ ஒரு கோவத்துல உண்மையா இந்த சொத்து கிடைக்கிறதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ண, வரதட்சணையும் வாங்கினேன், ஆனா உங்க அப்பாவும் கிராமமும் சேர்ந்து என்னை ஏமாத்தி தான் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, உனக்கு இந்த வீட்டுல இருக்கணும்னு விருப்பம் இருந்தா இரு, இல்லைன்னா கிளம்பி போ, நான் வேற ஒரு பொண்ணை பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. இதனால கோவமான நம்ம தாமினியோ பேக் எடுத்துட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாருங்க. ஒரு கோவத்துல வீட்டை விட்டு அனுப்பிச்சிருந்தாலும் யாதியோ அவங்க ஒய்ஃப் தாமினியோட நினைப்புல தான் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம தாமினியும் புல்லட் சத்தம் கேட்ட உடனே அவங்க ஹஸ்பண்ட் தான் வராங்களோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தாமினியோட ஃப்ரெண்டு மல்லியோ பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருப்பேன்ல, அவங்க ஹஸ்பண்ட் ஏதோ திட்டாங்கன்னு கோச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா சாயங்காலத்திலேயே அவங்க ஹஸ்பண்ட் கூட்டிட்டு போயிடுறாருங்க. அப்ப சின்ன வயசுல ஒரு பெரியவரோ கூட்டு குடும்பத்துல சந்தோஷமா வாழ்றதுதான் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா, அவரோ நம்ம தாமினி கிட்ட நீ எப்படி உன் ஹஸ்பண்டை எதிர்பார்த்துட்டு இருக்கியோ அதே மாதிரிதான் உன்னோட ஹஸ்பண்டும் வீட்டுல உன்னை எதிர்பார்த்துட்டு இருப்பதா சொல்றாருங்க. இதுக்கப்புறம் சந்திராவோ அவங்க பொண்ணு தாமினி கிட்ட சில நேரத்தில் ஹஸ்பண்ட் நம்மளை திட்டத்தான் செய்வாங்க, அதை டாலரேட் பண்ணி அவங்க கூட வாழணுமே தவிர வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்றாருங்க. அதே நேரத்தில் யாதியோட பக்கத்து வீட்டு பாட்டியோ அவங்க கிட்ட என்ன ஹஸ்பண்ட் அடிக்கடி திட்டிருக்காரு, ஆனா வீட்டை விட்டு அனுப்பிச்சது இல்லைன்னு சொல்றாருங்க. இதுக்கப்புறம் தன்னோட மாமாவை மீட் பண்ற யாதியோ அவர்கிட்ட எனக்கு சொத்து இல்லைன்னா தாமினி தான் வேணும்னு அழுவபடியே அவரை பண்றாருங்க. இதனால யாதியோ தாமினிக்கு போன் பண்ணி பாக்குறாரு, ஆனா அவங்க போனை எடுக்கவே இல்லைங்க. அன்னைக்கு நைட்டே யாதியோ வாப்பாங்கரை கிட்ட அவங்க மாமனாரை சந்திக்கிறாரு. 2 பேரும் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் யாரையோ அவங்க மாமனார் கிட்ட எண்ணெயில இருந்து உங்க பொண்ணுக்கு ஷாக் பவர் வந்துச்சுன்னு சொல்லி கேட்கிறாருங்க. இப்போ பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா ஒரு நாள் இடி அடிச்சுக்கிட்டு மழை பெய்யற மாதிரி இருக்குங்க. இந்த சமயத்துல சந்திராவோ பிரெக்னெண்டா இருக்கிற அவங்க ஒய்ஃப் துர்காவை பைக்ல ஏத்திட்டு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அவங்க ஒய்ஃபுக்கு பிரசவ வலி வந்துருதுங்க. உடனே இவரும் பக்கத்துல இருக்கிற மரத்துக்கிட்ட அவங்களை உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு பிரசவம் பார்க்கறதுக்காகவே பக்கத்துல இருக்கிற லேடிஸை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துலதான் வீடியோ அந்த மரத்துல பாஞ்சு பக்கத்துல இருக்கிற துர்கா மேலையும் பாஞ்சிருதுங்க. அப்ப அவங்க வயிற்றுல இருக்கிற குழந்தை மேலையும் லைட்டா பாஸ் ஆயிருது. இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல மூச்சு பேச்சு இல்லாம இருக்கிற நம்ம துர்காவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து காப்பாத்த ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்கள காப்பாத்தவே முடியல. இந்த சமயத்துலதான் அவங்க கருவுல இருக்கிற குழந்தையோ அவங்களுக்கு ஷாக் கொடுக்குது. அதுல துர்காவும் கண் முழிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துருதுங்க. ஆனா டாக்டரோ அந்த குழந்தைய தொட்டாலே ஷாக் அடிக்குது. ஒருவேளை அந்த இடி அந்த மரத்துல பாயும் போது பக்கத்துல இருக்கிற உங்க ஒய்ஃப் துர்கா மேல பட்டதுனால இந்த மாதிரி ஆயிருக்கலாம், அதனால அவங்க குழந்தைய பத்திரமா பாத்துக்குங்கன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் இருக்கிற நர்ஸுகளை கூட அந்த குழந்தைய தூக்குறதுக்கு பயந்துகிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா துர்காவோ அந்த குழந்தைய தூக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த வித ஷாக்கும் அடிக்கலங்க. இதுக்கப்புறம் துர்காவோ உங்க குழந்தை தாமினிய வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பா சந்திரா கூட அவங்க குழந்தைய தொடுறதுக்கு பயத்தோட இருக்காங்க. அப்பதான் துர்காவோ குழந்தைய தூக்கி நம்ம சந்திரா கையில கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் எந்த வித ஷாக்கும் அடிக்கலங்க. இதுக்கப்புறம் தாமினிக்கோ 10 வயசு ஆகிற வரைக்கும் எந்த வித ஷாக்கும் அடிக்கலங்க. இந்த நேரத்துல தான் அவங்க அம்மா துர்காவோ உடம்பு சரியில்லாம இறந்து போறாங்க. அம்மாவை பிரிஞ்ச துக்கம் தாக்க முடியாம தாமினியும் ரொம்ப சோகமா இருக்காங்க. இந்த நேரத்துல தான் அவங்க ஊருக்கு வர ஒரு கும்பலோ அங்க இருக்கிற பெண் குழந்தைகள் எல்லாத்தையுமே கடத்திட்டு போக நினைச்சிருக்காங்க. அப்ப அத நம்ம சந்திராவோ தடுக்க முயற்சி பண்ணிருக்காரு. ஆனா அவங்கள அடிச்சு கீழே சாச்சிருக்காங்க. அப்ப அவங்க அப்பாவை பார்த்து தாமினி ஓடி வந்திருக்காங்க. அப்ப தாமினியும் அவங்க கடத்திட்டு போக முயற்சி பண்ணி அவங்கள தொடும் போதுதான் அவளுக்கு ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் அவங்க அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க. அந்த குழந்தைங்களும் நாங்க காப்பாத்திட்டோம். ஆனா நிச்சயமா என்னோட பொண்ணை தேடி அந்த கும்பல் திரும்ப வரும்ன்றதுனாலதான் அந்த கிராமத்தை விட்டு இந்த கிராமத்துக்கு வந்ததா சொல்றாரு. அப்ப யாதியோ அவங்க மாமனார் சந்திரா கிட்ட நீங்க தான் உங்க பொண்ணையும் என்னையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்றாருங்க. ஆனா தண்ணி அடிச்ச நம்ம சந்திராவோ ஏற்கனவே மட்டையாயிட்டாரு. இதுக்கப்புறம் நைட்டு யாதியோட சித்தப்பா பையனும் பார்ல குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க கட்சி தலைவர் நரசிம்மாவோட ஆட்களும் இவர் ஒரு பொண்ணை வாடகைக்கு கூட்டிட்டு வந்தாரு பாத்தீங்களா, அந்த சொந்தக்காரரும் பேசிக்கிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. அதாவது நரசிம்மன் தான் அந்த சொந்தக்காரர் மூலமா இவர் அந்த பொண்ணை வாடகைக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்க விஷயத்த சொல்ல வச்சிருக்காருங்க. இதனால கோவத்துல நரசிம்மாவோட ரைஸ் மில்லுக்கு போற யாதியோட சித்தப்பா பையனும் நீங்க தான் அந்த பொண்ணை வாடகைக்கு என் வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொன்னீங்க, அதே மாதிரி சீமந்தாப்பும் நீங்க தான் மாட்டி விட்டுருக்கீங்க,
என் அண்ணன் சாதாரணமாவே எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணா ஈஸியா தோத்து போயிடுவான். ஆனா உங்களை மாதிரி பெரிய ஆட்கள் இந்த மாதிரி சீப் ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களே, இதெல்லாம் கேவலமா இல்லையான்னு சொல்லி கேட்டுறாரு. இதுக்கப்புறம் அங்க சீனை கட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் காலையில நம்ம யாதைக்கு கால் பண்ற அப்ப சித்தி பத்மாவோ நேத்து நைட்ல இருந்து என் பையன் வீட்டுக்கு வரலன்னு சொல்றாங்க. உடனே யாதையோ நேரா நரசிம்மாவோட ரைஸ் மில்லுக்கு போறாரு. அங்க பாத்தீங்கன்னா பத்மாவோட பையனை அடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இதனால யாதையோ நரசிம்மாவையும் அங்க ஆட்களையும் அடிச்சு போட்டுட்டு அவங்க தம்பிய அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. இதுக்கப்புறம் வீட்டுக்கு வர நம்ம யாதியோ அவங்க சித்தப்பா ராஜா கிட்ட உங்க பையன் என்ன செஞ்சாலும் நீங்க கண்டிக்காம விட்டதுனாலதான் உங்க பையன் இந்த நிலைமையில இருக்காதா சொல்றாங்க. அப்ப யாதியோட அம்மாவோ யாதி கிட்ட நீ உன் தம்பியை பத்தி கவலைப்படுற, ஆனா உன் ஒய்ஃபை பத்தி கவலையே படலையே. உன் ஒய்ஃப் இந்த வீட்டுக்கு வரும்போது இங்க இருக்கிற பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டையே மாத்தி காட்டுறான்னு சொன்னா, ஆனா நீ அவளை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்ட. அதனால உடனே அவளை அங்க இருந்து திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க. அதுக்கு யாதியோ சரின்னு சொல்றாரு. அப்ப அவங்க அம்மாவும் ஃபர்ஸ்ட் டைம் நான் சொன்னது நீ கேட்டிருக்க, அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க. உடனே யாதியோ அவங்க அம்மாவை போய் ஹக் பண்ணிட்டு நான் இப்பவே என் ஒய்ஃபை கூட்டிட்டு வரதா சொல்றாங்க. அப்ப யாதியோட அப்பாவோ கார் சாவியை எடுத்து அவங்க தம்பி கிட்ட கொடுத்து நம்ம எல்லாரும் போய் சேர்ந்து டாமினியை கூட்டிட்டு வருவோம்னு சொல்லி கிளம்புறாங்க. இதுக்கு ஒரு மல்லிகோ அவங்க வீட்டுல பிரசவம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா குழந்தையோ இறந்தே பிறக்குதுங்க. இந்த சமயத்துல அங்க வர தாமனியோ அந்த குழந்தைய லைட்டா டச் பண்றாங்க. அப்ப ஷாக் அடிக்குது. அதுல அந்த குழந்தைக்கு உயிர் வந்துருதுங்க. உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப அங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாம் இது வரைக்கும் உன்னை தப்பா நினைச்சிட்டோம், என்ன மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேக்குறாங்க. இதுக்கப்புறம் தாமனியோட வீட்டுக்கு யாதியோட ஃபேமிலி வந்துடுறாங்க. அப்பதான் தாமனியோட மாமியாரோ அவங்க கிட்ட நீ வந்துட்டு போனதுல நம்ம வீட்டுல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு. உங்க மாமனார்கள் இப்ப குடிக்கிறத நிறுத்திட்டாங்க. முதல்ல என் பையன் நான் சொல்றத கேட்டிருக்காங்க. அப்ப யாரையோ தாமனி கிட்ட நான் செஞ்ச தப்புக்கு தானே எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்துரு, ஆனா வீட்டுக்கு மட்டும் வரமாட்டேன்னு சொல்லிடாதுன்னு சொல்றாங்க. ஆனா தாமனியும் யாதி கிட்ட சின்ன வயசுல எங்க அம்மா கிட்ட கிடைச்ச அன்பை எதிர்பார்த்து தான் உங்க வீட்டுக்கு நான் வாழ வந்தேன். ஆனா நீங்க என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டீங்க. ஆனா உங்க பேரண்ட்ஸை என்னால இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல முடியாது. அதனால நீங்களே தயவு செய்து கூட்டிட்டு போயிருங்கன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் யாரையோ கிளம்புறதுக்கு முன்னாடி தாமனி கிட்ட அவங்க அம்மா சொன்ன மாதிரியே அந்த நிலாவும் நீயும் ஒண்ணுதான், அந்த நிலாவை தொடவும் முடியாது, ஹக் பண்ணவும் முடியாது, ஆனா இருட்டுல அந்த நிலாவோ தைரியமா எல்லாத்துக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தாமியனுக்கு அம்மாவோட ஞாபகம் வந்ததுனால அங்க இருந்து ஓடி வந்து நம்ம யாதியோட கையை பிடிச்சி தோல்ல சாஞ்சிடுறாங்க. ஆனா அந்த சமயத்துல யாதிக்கு ஷாக்கே அடிக்கலங்க. இதனால யாதியும் சந்தோஷப்படுறாரு, நம்ம தாமனியும் சந்தோஷப்படுறாங்க. உடனே தாமனியும் அவங்க மாமியார் ஹக் பண்றாங்க. அதே மாதிரி முறை அந்த பிரசிடென்டோட ஒய்ஃபையும் ஹக் பண்றாங்க. இதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு ஹாஸ்பிட்டல்ல நம்ம தாமனிக்கு பிரசவம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம யாரையோ அவங்க மாமனார் கிட்ட இப்ப ஏன் தாமனிக்கு ஷாக் அடிக்கலன்னு சொல்லி கேட்கிறாருங்க. அதுக்கு அவங்க அப்பாவோ அவங்க அம்மா இடத்துல இப்ப உங்களை தான் வச்சிருக்கா, அதனாலதான் யாருக்குமே ஷாக் அடிக்கலன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் தாமனிக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு நர்ஸ் சொன்ன உடனே மாமனார் மாமியார்களும் குழந்தைய பாக்குறதுக்கு போறாங்க. ஆனா வெளியே வரும்போது ஷாக் அடிச்சுதான் வராங்க. இது பார்த்த உடனே யாதியோ மறுபடியும் தாமனிக்கு ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிருச்சான்னு சொல்லிட்டு உள்ள போய் பாத்தீங்கன்னா தாமனிக்கு ஷாக் அடிக்கிறாங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு தான் இப்ப தொட்டா ஷாக் அடிக்குது. இதோட இந்த பாட்டை முடிச்சிடுறாங்க. இதே மாதிரி வேற ஒரு படத்துல நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.